அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் ஒடிசி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். ட்ராய் நகர இளவரசர் மெனிடையனின் மனைவி ஹெலனைக்கு கடத்தி சென்றனால போர் வெடிக்குது. 10 ஆண்டுகளாக கிரேக்க படை போராடி ட்ராய் கோட்டையை அழிக்க முடியலை. அப்போது ஒடிசியஸ்ன்னு ஒரு தந்திரமான திட்டம் தீட்டுறாங்க. கிரேக்கர்கள் போரை கைவிட்டது போல் நடித்து ஒரு பிரம்மாண்ட மரக்குதிரையை பரிசாக கொடுத்து விட்டு செல்கிறார்கள். அதற்குள் ஒடியஸும் அவனோட வீரர்களும் ஒழிஞ்சிருக்காங்க. சிறிது நேரத்துக்குள் குதிரைக்குள் இருந்த வெளியே கோட்டை கதவுகளை திறந்து ஒட்டுமொத்த கிரேக்க படையையும் ஒன்றை வரவழைத்து ட்ராயை அழைக்கிறார்கள். போர் முடிந்த ஆண்டுகள் பட ஆகியும் ஒடிசியஸ் நாடு திரும்பவில்லை. அவனது இதக நாட்டு அரண்மனையில் அவனது மனைவி பெனிலோப்பை திருமணம் செய்ய துடிக்கும் பேராசை பிடித்த பல நாட்டு இளவரசர்களும் விருந்தாளிகளும் தங்கி நாட்டு வளங்களை அழித்து வருகின்றனர். ஒடிசியஸின் மகன் டெலிமாக்ஸ் தன் தந்தை வருவார் என நம்புகிறார். தன் தந்தையை பற்றிய உண்மை அறிய ஸ்பார்ட்டர் நாட்டு அரசன் மெனிடஸை தேடி புறப்படுகிறான். கதை ஒடிசியஸின் நினைவுகளை பின்னோக்கி செல்கிறது. ட்ராய் போருக்கு பின் 3 கப்பல்களுடன் தன் வீரர்களுடன் கிளம்ப ஒடிசியஸ் வழியில் பல ஆபத்துகளை சந்திக்கிறான். அடுத்த ஒன்று ஒற்றைக்கண் அரக்கன். ஒரு தீவில் மாட்டிக்கொள்ளும் வீரர்களை ஒற்றைக்கண் அரக்கன் சிறைப்பிடித்து சாப்பிடுகிறான். ஒடிசியஸ் அவனது கண்ணை குத்திவிட்டு ஆடுகளை அடிவயிற்றின் ஒட்டி கொண்டு தப்பிக்கிறான். அடுத்து ஒரு மாந்திரிக விச், ஒரு தீவில் வாழும் மாந்திரிகவாதி ஒடிசியஸின் வீரர்களை பண்டிகைகளாக மாட்டுகிறார். அவளது ரகசியத்தை அறிந்து கொண்டு அவளை மிரட்டி தன் வீரர்களை ஒடிசியஸை மீட்டுகிறான். அவளது அறிவுரைப்படி பாதாள உலகிற்கு சென்று தீர்க்கதரிசியை சந்தித்து ஊர் திரும்பும் வழியை அறிகிறான். அடுத்து கடற்கன்னிகள். தங்களை மயக்கும் பாடல்களால் வீரர்களை கொள்ளும் கடற்கன்னிகளிடமிருந்து தப்ப வீரர்கள் காதுகளில் மெழுகை அடித்து கொள்கிறான். பாடலை கேட்க விரும்பிய ஒடிசியஸ் தன்னை தூணில் கட்டி கொண்டு தப்பிக்கிறான். அடுத்து சூரிய கடவுளோட கோபம். பசியால் வாடிய வீரர்கள் சூரிய கடவுளின் தீவில் இருந்து புனித மாடுகளை கொன்று தின்கிறார்கள். இதனால் கோபமடைந்த கடவுள் பயங்கர புயலை ஏற்படுத்தி ஒடிசியஸை தவிர மற்ற அனைத்து வீரர்களும் கப்பலையும் அழிக்கிறான். ஒடிசியஸ் மட்டும் கலிபோசோ என்ற பெண்ணின் தீவில் கரை ஒதுங்கி அவரது மாய வழியில் 7 ஆண்டுகள் சிக்கி வாழ்கிறான். பின் நினைவு திரும்ப ஒரு படகை தயாரித்து தன் சொந்த நாடான இதகாவிற்கு 20 ஆண்டுகள் கழித்து சேர்கிறான். இதகா திரும்பும் ஒடிசியஸ் எதிரிகளிடம் இருந்து தப்பிக்க ஒரு பிச்சைக்காரன் போர் வேடம் அணிகிறான். டெலிமாக்ஸை சந்தித்து தன் அடையாளத்தை கூறி ரகசியமாக வைத்து சொல்கிறான். மறுபுறம் டெனிடப் ஒடிசியஸின் புகழ்பெற்ற வில்லில் நான் பூட்டி 12 கோடாரிகளை தோரங்கள் வழியே அம்பு எய்து இலக்கை தாக்குபவரை திருமணம் செய்வேன் என்று சவால் விடுகிறார். வந்திருந்த கோடை இளவரசர்களால் வில்லை வளைக்கக்கூட முடியவில்லை. அப்போது பிச்சைக்காரன் வேடத்தில் இருக்கும் ஒடிசியஸ் வில்லை எடுத்து மிக எளிதாக இலக்கை தாக்குகிறான். தான் அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஒடிசியஸ் மகனுடன் சேர்ந்து அரண்மனை கதவுகளை மூடி அங்கே தங்கியிருக்கும் பேராசை பிடித்த அனைத்து துரோகிகளையும் இளவரசர்களையும் வேட்டையாடி கொன்று தீர்க்கிறான். இறுதியில் தன் மனைவி மற்றும் மகனுடன் இணைந்து தான் செய்த பாவங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் தன் நாட்டை அரசாளுகிறான். நன்றி.